அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் நுழைவு வாயில். இந்த வீடியோ 23/12/2023 இரவு 8 மணிக்கு மேல் எடுக்கப்பட்ட வீடியோவாகும். தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நுழைவு வாயிலின் உட்புறமாகும். இதற்கடுத்து கிழக்கு ராஜகோபுரம் அமைந்துள்ளது மற்றும் தெற்கு, மேற்கு, வடக்கு கோபுரங்களும் அமைந்துள்ளது. நம்மளால் பார்க்க முடிகிறது. இதுதான் கிழக்கு ராஜகோபுரம் திருவண்ணாமலை. இதற்கு பிறகு நானும் எனது நண்பர்களும் கிரிவலப் பாதையில் நடைபயணத்தை துவங்கினோம். கிரிவலப் பாதை மொத்தம் 14 கிலோமீட்டர்களை கொண்டது. கிரிவலப் பாதையின் போகும் வழியில் மான்களின் சரணாலயம் அமைந்துள்ளது. புள்ளி மான்கள், ஆண் மற்றும் பெண் மான்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் குபேரலிங்கம், ஈசானியலிங்கம், இந்திரலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம் மற்றும் வாயுலிங்கம் போன்ற கோவில்கள் அமைந்துள்ளது. 24/12/2023 அதிகாலை 5 மணிக்கு இந்த வீடியோ எடுக்கப்பட்டது. இந்த சமயத்தில் கோபுரத்தின் மேலிருந்து கீழாக தீபங்கள் ஏற்றப்பட்டு அழகுற காட்சியளிக்கின்றது. முன் மண்டபம் மற்றும் ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக தெரிகிறது. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கம்பீர ராஜ கோபுரத்தின் தோற்றம் 24/12/2023 அன்று காலை 7 மணிக்கு எடுக்கப்பட்டது. பக்தர்கள் அனைவரும் சிவபெருமானின் தரிசனத்திற்காக லைனில் காத்திருக்கின்றோம். அந்த சூழ்நிலையில் கோவிலின் உட்புற தோற்றம் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை என்னால் படம் பிடிக்க முடிந்தது. அதன் ஒரு பகுதிதான் இது. தொடர்ந்து நந்தா வியூஸ் பாருங்கள். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.